ஃபஸ்ட்டு வைஃபை சுவிட்ச் ஆன் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2-3 மினிட்ஸ் கழிச்சு செட்டிங்ஸ்குள்ளே போய் வைஃபைல சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்கன்னா வைஃபை ஆர்டிசி சுவிட்ச்னு வரும். இது வர்ற வரை வெயிட் பண்ணு. வந்த பிறகு இதை கிளிக் பண்ணுங்க. சாரி, இதை கிளிக் பண்ணீங்கன்னா இதில் போயிட்டு நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். இப்போ இப்படி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன உடனே இதில் கான்ஃபிகர் வைஃபை இருக்கு. இதில் போய் கிளிக் பண்ணுங்க. உங்கள் வைஃபை இங்கே டிடெக்ட் ஆயிருக்கும். இப்போ எங்கள் வைஃபை சுமித்னு இருக்கு. இது டிடெக்ட் பண்ணி இங்கே பாஸ்வேர்டு அடிங்க. உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு இருக்கோ இப்போ நம்ம பாஸ்வேர்டு செட் ஆயிடுச்சுன்னா அது ஒன்ஸ் சேவ் ஆயிடுச்சுன்னா அது டிடெக்ட் ஆகிடும். கரெக்டான பாஸ்வேர்டு நம்ம என்ட்ரி பண்ணியாச்சுன்னா அது கனெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிளிங்க் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுங்க. லாகின் பண்ணுங்க. இப்போ உங்கள் பாஸ்வேர்டு ஸ்டாண்டர்டாக இருக்கும். அதை நீங்கள் பண்ணிவிட்டு ஸோ லாகின் ஆச்சுன்னா இப்போ இது வைஃபைல கனெக்டட் இருந்தால் க்ரீன் வரும், இல்லைன்னா ரெட் இருக்கும். ஸோ இது ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இது சுவிட்சஸ் இருக்குது. நீங்கள் 4 சுவிட்ச் இருக்குது. இப்போ ஆன் ஆகிட்டு இருக்கு. சவுண்ட் கேட்கும். ஒரு ஒரு ரிலேக்கும் ஒரு ஒரு இது இருக்கும். நீங்கள் ஆன் இருந்தால் ஆன், ஆஃப் இருந்தால் ஆஃப். ஸோ இப்போ பவர் போச்சுன்னா கூட உங்களுக்கு இது ஆனில் இருந்ததுன்னா பவர் வந்தோடனே திரும்ப ஆன் ஆகிடும். ஸோ இங்கே இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணி இது தெரியும் எப்போ பவர் போச்சு எப்போ பவர் வந்ததுன்னு அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ லாகின் பண்ண இவ்வளோ தான் செட்டிங்ஸ் இருக்கும். அவ்வளோதான். இது பார்த்துங்க. ஸோ இந்த கண்டிஷன் இருந்தால் இப்போ ரிலே ஆனில் இருந்தால் இப்போ பவர் போயிடுச்சுன்னா திரும்ப பவர் வந்தால் கண்டிப்பாக அந்த பொசிஷனில் தான் இருக்கும். நீங்கள் இதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா பவர் போனப்போ நீங்கள் ஆஃப் பண்ணச்சுன்னா அது ஆஃபில் இருக்கும்.